பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 16வது தைமம் செய்வதற்கு ஆகமான இடம் என்னன்னு சொன்னா, இது ரொம்ப தேவையான ஒரு ஒரு விஷயம். நிறைய மக்களுக்கு தெரியல, நிறைய தம்பதிகள் கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அதனால ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இளைஞர்கள், இளைஞிகள், பெரியவங்க எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஆனா இளைஞர்கள், இளைஞிகள் முன்னுக்கு வர்றது இல்ல. இளம் தம்பதிகள் முன்னுக்கு வர்றது இல்ல. வயதானவங்க தான் முன்னுக்கு வரக்கூடிய நிலைகள் இருக்குது. ஆனா அவங்களுக்கும் தேவைதான். அல்லாஹ் எல்லாருக்கும் அருள் புரிவானாக. பாருங்க, மிக முக்கியமான பெற்றோர்கள் இந்த சட்டத்தை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கும்போது கற்றுக் கொடுக்கணும். அல்லது இந்த வீடியோவை கேட்க சொல்லுங்க. யஜூசு லிஸ்ஸௌஜைனி ஃபீ லைலத்தில் உருசி. திருமண திருமண இரவிலே, திருமண திருமண திருமணம் நடந்த அந்த இரவிலே கணவன் மனைவி இருவருக்கும் ஜாயிஸ் ஆகும், கூடும். ஐயத்தை எம்மமா, இருவரும் தைமம் செய்து கொள்வது. சுப்ஹானல்லாஹ். இருவருமே என்ன செய்வாங்க? ஜம்உ செய்வாங்க. பைன ஸலாத்தில் மக்ரிபி வல் இஷாஇ லில் ஹாஜா. தேவை இருக்குமையானால் மக்ரிப் இஷாவை ஜம்உ செய்துவிட்டு அவங்க தொழுகை நிறைவேற்றிவிட்டு குளிப்பு கடமையான நிலைக்காக தைமம் செய்து கொள்வது அவங்களுக்கு ஜாயிஸ் ஆகும். சுப்ஹானல்லாஹ். நல்ல ஒரு அழகான ஒரு சட்டம். வல்லாஹி அல்லாஹுக்கு அனைத்து புகழும். மார்க்க அறிஞர்களிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நிலைக்கு முன்னால இந்த மாதிரியான சட்டங்களுக்கு அறிவீனத்தனமாக நான் பதில் கூறியிருக்கின்றேன். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். ரொம்ப அழகான ஒரு விஷயம். பெற்றோர்கள் இதை புரியணும். கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள், அந்த புதிய தம்பதிகள் முதல்ல அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க நல்லா நிறைய நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு மத்தியில ஹலாலான சதகாவுடைய நிகழ்வுகள் அங்க ஏற்பட, அதுதான் தருணங்கள். அந்த தருணங்கள்ல அந்த அந்த இளம் ஜோடிகளுக்கு இடையூற கொடுக்க கூடாது. பெற்றோர்கள், வீட்டுக்கு வர்றவங்க இதை விளங்கணும். இளம் ஜோடிகள் உள்ள பேசிட்டு இருக்கிறாங்களா, பெற்றோர்கள் சொன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லது, இன்னைக்கு நல்லபடியா சிறப்பா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வந்ததை நான் சொல்றேன், நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு விட்டுறணும். போட்டு டக்கு டக்குன்னு கதவை தட்டிக்கிட்டு வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படிலாம் கூப்பிட்டுட்டு இருக்கிறதுலாம் சிறந்ததல்ல. சரி, இப்ப தம்பதிகள் துஹர்ல திருமணம் ஆகிடுச்சு, அக்கது முடிஞ்சிருச்சு. துஹருக்கு பின்னால அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சதுல அல்ஹம்துலில்லாஹ் அசர் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்க குளிப்பு கடமையான நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அசர் வக்த் ஆயிடுச்சு. பெரும்பாலான தம்பதிகள் தொழுவதே கிடையாது. பெற்றோர்கள் அதுக்கு வழிகாட்டுறதும் இல்லை. அழகா என்ன செய்யலாம்? குளிக்கிறது சிரமமா இருக்கு அந்த நேரத்துல, தைமம் பண்ணி அசர தொழு நிறைவேற்ற வேண்டியதுதான். ஹலாஸ், முடிஞ்சிருச்சு. மறுபடி இருவரும் பேசுறாங்க. மறுபடியும் இருவரும் அல்ஹம்துலில்லாஹ், முதல் சந்திப்பு நிறைய பேச்சுக்கள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுமா பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து மகரிப் டைம் வந்துருச்சு. குளிப்பு கடமையான நிலையும் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா தைமம் பண்ணி மகரிபையும் இஷாவையும், மகரிப் 3 ரக்காத், அதோடு சேர்த்து இஷா 4 ரக்காத் தொழுதுட்டு நிம்மதியா இன்னும் நீண்ட நேரங்கள் அவங்க பேசிக்கொண்டு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, நீ ஒரு கன்னி கலியாத ஒரு இளம் பெண்ணை நீ மனமுடித்திருந்தால் துலாஇபுக வ துலாஇபுஹா, உங்கள்கிட்ட அந்த இளம் பெண்ணு விளையாடும், அந்த பெண்ணோட நீங்க விளையாடுவீங்களே என்று நபி அவர்கள் சொல்வதை போல அவங்க விளையாட்டுல கொஞ்சம் குழாவக்கூடிய நிலைகளை ஈடுபடுவாங்க. இதையெல்லாம் இளம் தம்பதிகள் விளங்கணும், அவங்க பேசுறது. அப்ப இதுக்காக வேண்டி இது எப்போதும் நம்ம செய்யறது இல்லை. அது ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்புகள், அதிகமான பேசக்கூடிய நிலைகள்லாம் அங்க ஏற்படும். இப்ப அதற்காக வேண்டி அழகான ஒரு வழிகாட்டுதல் அறிஞர்கள் காட்டுகிறார்கள். அழகான முறையில் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலான சதகாவான தர்மமான நிலைகளை, இணையும் நிலைகளை மேற்கொண்டுட்டு தைமம் செய்து அவங்க அந்த வக்து நேர தொழுகைகளை ஒரே நேரத்துல தொழுதுட்டு, அதன் பிறகு, ஏன்னா அசர மகரிபு இப்படி ஜம்மு செய்ய முடியாது. ஜம்மு செய்யறதா துஹர் அசர்
அல்லது மக்ரிப் இஷா இப்படிதான் ஜம்மு செய்ய முடியும். சரிங்களா? ஃபஜரு லுஹர் இப்படி ஜம்மு செய்ய முடியாது. அதே போல மக்ரிப் அசர் ஜம்மு செய்ய முடியாது. லுஹர் அசர் அல்லது மக்ரிப் இஷா இப்படிதான் ஜம்மு செய்ய முடியும். இந்த மாதிரி ஜம்மு செய்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நீண்ட நேரம் அவர்கள் அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையில திங்கக்கிழமை படிக்கக்கூடிய பாடத்தில் இடம்பெறக்கூடிய வார்த்தையை போல நஹ்வு ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சஈதா, அந்த மன மகிழ்ச்சியான திருமண தம்பதிகள் வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுவாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அடுத்து 17வது பாயிண்ட்டும் இதுவும் திருமண தம்பதிகளுக்கு தேவையான ஒரு விஷயம். இது எல்லோருக்குமே தேவையானது. திருமணத்திலிருந்து வயோதிகம் வரைக்கும் உண்டான எல்லோருக்கும் தேவையான ஒரு சட்டம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வயதுக்கு பிறகு அதாவது பொதுவாக ஒரு ஆலிம் உஸ்தாதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும், சமூகத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக மக்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டு வரக்கூடிய நிலையில நம்ம அனுபவத்தின் அடிப்படையில சொல்றோம். நிறைய தம்பதிகள் ஒரு 40 வயதை தாண்டிட்டாங்க, 45 50 வயது 50 வயதை தாண்டிட்டாங்கன்னா இந்த சதக்காவுடைய நிலையை ஃபாலோ பண்றது ரொம்ப குறைஞ்சிடுது. அந்த பெண்ணை என்ன செஞ்சுறாங்கன்னா ஒதுக்கிடுறாங்க, அல்லது ஆண் ஒதுக்கிடுறாங்க. சதக்காவுடைய நிலைகள், அதாவது இணைதல், கணவன் மனைவி இணைதல் என்ற இந்த நிலை குறைந்து விடுகிறது. அல்லது குளிப்பு இதெல்லாம் அவங்க காரணம் காட்டி ஒருவருக்கு அந்த தேவை இருந்தாலும் மற்றவர் தட்டி கழிக்கக்கூடிய நிலைகள்லாம் செய்திகள் கேட்க முடியுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மார்க்கம் காட்டித்தரக்கூடிய அழகான இலகுவான முறையை பாருங்கள். இதா அத்தர் ரஜுலு ஜௌஜத்தஹு, ஒரு ஆண் தன்னுடைய மனைவிடத்திலே வந்தார். வந்தார்னா வீட்டுக்கு வர நினைக்காதீங்க. இது அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்காக வந்தார். அவர் சோர்ந்து விட்டார். மனைவிடத்தில் வந்த பிறகு அவருக்கு சோர்வு நிலை ஏற்பட்டு விட்டது. ஃபலம் யுன்சில், அவருக்கு நீர் வெளியேற்றம் ஏற்படவில்லை. அவருக்கு குளிப்பது சிரமமாகி விட்டது. எதன் காரணத்தினால் என்றால் மிம்பரதின், குளிர் காரணத்தினால், அல்லது அஜிஸின் ஃபில் மரத், நோய் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு உது செய்ய குளிக்க இயலவில்லை. அல்லது கிபரி சின்னின், பெரிய வயதின் காரணமாக. இங்க பாருங்க, பெரிய வயதுல எல்லாம் என்ன செய்யுது, இந்த குளிப்பு கடமை, குளிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் என்ன செய்யறாங்க தம்பதிகள்ல ஒருவருக்கு தேவை ஏற்படும் போது இன்னொருத்தவர் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடிய நிலைகளை நம்ம கேட்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. அப்படிலாம் நம்ம செய்ய தேவையில்லை. அப்ப பெரிய வயதின் காரணமாக அல்லது கஸ்ரின் ஃபில் கதம், பாதத்துல ஒரு முறிவு ஏற்பட்டிருக்குது, ஒரு முறிவு அல்லது வேறு காயங்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த நிலையில் அவருக்கு ஜாயிஸாகும் ஐயத்தயம்மம், தயமம் செய்து கொள்வது. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா பிள்ளைங்களா பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க. அந்த நேரத்துல போய் குளிச்சுட்டு வர்றது சிரமமா இருக்கலாம். அடுத்தடுத்து சமையல் பண்ண வேண்டிய நிலை இருக்கலாம். அப்ப சிரமமாக இருக்கான தொழுக டைம் வருது, தொழுகணும் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெரிய வயது அடைந்த அந்த தாய் அவங்க குளிப்ப தயமம் செய்து அவங்க அல்ஹம்துலில்லாஹ் இலகுவா நிலையை மேற்கொள்வாங்க. அந்த தந்தை, அந்த ஆண், அவங்க தயமம் செய்து இலகுவான நிலையை அவங்க ஏற்படுத்தி கொள்வாங்க. இஷா தொழுகைக்கு போகலாம். அல்லது ஃபஜர் தொழுகை டைம் ஆயிடுச்சு, குளிப்பது சிரமமாக இருக்குது, கடும் குளிரா இருக்குது, தயமம் பண்ணிட்டு தொழுகை நிறைவேற்றலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த இலகுவான நிலையை புரியாத ஜாஹில், ஒரு அறிவியினர் என்ன செய்வார் தெரியுமா, போர்வையை போட்டு நல்லா தூங்கிட்டு 10 மணிக்கு எந்திரிச்சுட்டு அப்ப தொழுவார். கேட்டா ஷைத்தான் உள்ளத்துல என்னத்தை போடுவான், தண்ணீரால குளித்து விட்டு தொழுவதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு உரிய நேரத்தில் தொழுவதை தவறச் செய்து நேரம் கடந்த பிறகு தொழுகிறது. கேட்டா கதா செய்யறோம், காரணத்தினால கதா செய்யறோம், இந்த மாதிரிலாம்
காரணங்களை, தகுதியற்ற காரணங்களை கூறுகிறார்கள். இதெல்லாம் தவறு. ஆகவே உரிய நேரத்தில் அந்த நேரத்திலேயே தைமம் செய்து தொழுவதற்கான வழிகாட்டுதலை மார்க்கம் நமக்கு காட்டுகிறது. சரி, 18வது இடம், இதுவும் தம்பதிகளுக்கு தேவையான இடம். இதா ஜாமஅ ரஜுலு ஜௌஜதஹு, ஒரு ஆண் தன் மனைவிடத்துல இல்லறம் கொண்டார், அவ்வல்லது அன்சல மினன் நௌமி, தூக்கத்தில் அவருக்கு நீர் வெளியேற்றம் ஏற்பட்டது, வல் பர்து ஷதீதுன் ஃபில் ஹதர், அவர் ஊர்ல தான் இருக்கிறாரு, ஆனா குளிர் ரொம்ப கடுமையா இருக்குது. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் மழை பெய்து கொண்டு இருக்குது, குளிரும் கடுமையா இருக்குது. காலையில பார்த்தா அவ்வளவு குளிரா இருக்குது. பஹ்ரைன் வளைகுடா நாடுகள்ல குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்குது. இனிமே தான் கடும் குளிர்கள்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இரவுல மனைவியோட அவங்க சேர்ந்தாங்க, அல்லது தூக்கத்துல அவங்களுக்கு நீர் வெளியேற்றம் ஏற்பட்டது, ஊர்ல தான் இருக்கிறாங்க, கடும் குளிராக இருக்குது, அல்லது சஃபர் அல்லது பயணத்துல இருக்கிறாங்க, கடும் குளிரா இருக்குது, அவருக்கு ஜாயிஸ் ஆகும். அந்த பெண், ஆணை மட்டும் குறிப்பிட நினைச்சிட்டு பெண்ணுக்கு குறிப்பிட நினைக்க கூடாது, ரெண்டையும் தான் அது குறிப்பிடுது. அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஜாயிஸ் ஆகும். அந்த பெண்ணுக்கு முடியலன்னு சொன்னா, அந்த ஆணுக்கு முடியலன்னு சொன்னா அவருக்கு ஜாயிஸ் ஆகும் தயமம் செய்வது. இப்ப கடும் குளிரை காரணமாக வைத்து குளிக்க முடியல என்ற நிலையின் அடிப்படையில தயமம் செய்த தொழுகையை நிறைவேற்றுவது அவங்களுக்கு கூடும். சரி, அடுத்து 19வது விஷயம். இது எங்கன்னு சொன்னா, அந்த டென்ட் பஹ்ரைன்லாம் இங்க இருக்குது. பஹ்ரைன்ல குளிர்காலம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பாலைவன பகுதிக்கு போயிட்டு அங்க ஒரு டென்ட் போட்டு என்ன செய்வாங்கன்னா, அங்க அந்த கறிகளை சுட்டு சாப்பிட்றது, கொஞ்சம் ஃபேமிலிகளா சேர்ந்து பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் இருந்து கொஞ்சம் அவங்க இளைப்பாறக்கூடிய பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. அது மார்க்கத்துல கூடும். அதாவது அனாச்சாரங்கள் பாவங்கள் இல்லாமல் இருக்கும்போது இது கூடுமான நிலை. அப்ப அந்த சமயத்துல குளிர்காலத்துல தான் இங்கெல்லாம் போவாங்க. அங்க தண்ணீர் சில சமயம் ரொம்ப குளிராகவும் இருக்கும், அல்லது சில சமயம் தண்ணீர் குறைவாக இருக்கும். இங்க எப்படி நடந்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை இங்க விவரிக்கிறாங்க. இந்த மாதிரியான இடங்களில் நம்ம ஊர் பகுதியா இருந்தா கடலுக்கு போவாங்க. நம்ம ஊர்ல இருந்து என்ன செய்வாங்க, இப்ப சென்னையில உள்ளவங்க மெரினா பீச் போவாங்க. அதே போல சில இஸ்லாமிய ஊர்கள்ல பாதுகாப்பான பீச் இருக்குது. அனாச்சாரங்கள் செய்வது கூடாது. அனாச்சாரங்கள் இப்ப மெரினா பீச்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, முஸ்லிமான இளம் பெண்கள் என்ன செய்யறாங்க, திருமணத்துக்கு முன்பாக இளைஞர்களுடன் போய் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் ஹராம், தவறு. இதெல்லாம் மார்க்கத்துல கூடாது, முற்றிலும் பாவமான செயல். சரி, குடும்பத்தாரோட போறாங்க, ஹலான முறையில பாவங்கள் இடம்பெறக்கூடிய இடங்கள்லாம் இல்லாம தவிர்த்து ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க, தொழுகட்டையும் வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப நம்ம இப்படி நடந்து கொள்றது, அந்த சுச்சுவேஷன் வந்தாதான் இந்த சட்டம் உங்களுக்கு புரியும். பாருங்க, இதா கானல் முஸ்லிமு ஃபில் பர்ரி, ஒரு முஸ்லிம், பர்ன்னு சொன்னா தரைன்னு அர்த்தம், அத வீடுகள் இல்லாத குடியிருப்புகள் இல்லாத ஒரு பகுதியில ஒரு முஸ்லிம் இருக்கிறார். ஹாசத்தன் ஐயாம ஷிதா, குறிப்பாக குளிர்காலங்களில். ஏன்னா இது பஹ்ரைன்ல இது நடக்கும். குறிப்பா அந்த குளிர்காலத்துலாம் குடியிருப்புகள் இல்லாத பாலைவன பகுதியில போய் உட்காரக்கூடிய நிலைகள் இருக்குது. நம்ம ஊரா இருந்தா கடல், பீச், அதே போல மலை பிரதேசங்களோட எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த முஸ்லிமுக்கு ஜாயிஸ் ஆகும் தயமம் செய்வது. ஏன்னா அங்க போய் தண்ணீரை தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, தண்ணீர் ரொம்ப இருக்காது, அல்லது தண்ணீர் ரொம்ப குளிரா இருக்கும். தயமம் செய்வதும் தொழுவதும் அவருக்கு கூடும். தொழுகைகளையும் அவர் ஜம்மு செய்து கொள்வார். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா திரும்ப திரும்ப ஒது செய்யறது அவருக்கு சிரமம். திரும்ப திரும்ப அவர் மற்றொரு நேரம், அதாவது மகரிப் தொழுதுட்டாரு, இஷா நேரம் வரைக்கும் கொஞ்சம் காத்து இருந்துட்டு மறுபடியும் திரும்ப தைமம் பண்ணி தொழுகிறது, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கலாம். அப்ப மார்க்கம் இது எப்போதும் கிடையாது, என்னைக்கா வாரத்துல ஒரு நாள் தான் போவாங்க. இப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மாஷா அல்லாஹ் அவங்க இளைப்பாற ஒரு சந்தோஷமா ரிலாக்ஸேஷன் ஏதோ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ரிலாக்ஸ் பண்றதுக்காக போறாங்க. அங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மகரிப் டைம் வந்துருச்சு, அழகா பீச்ல இருக்கிறீங்களா தைமம் பண்ணிட்டு தந்தையாக உள்ளவங்க ஒரு சுத்தரா வைத்து மகரிப 3 ரக்காத் தொழு வச்சுட்டு அப்படியே இஷா 4 ரக்காத்தையும் தொழு வச்சுட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிய நேரம் வரைக்கும் ஒரு 10 மணி வரைக்குமா அல்லது தூக்கத்துக்கும் ரொம்ப இடையூறு ஆக்கிடக்கூடாது, நேரம் வரைக்கும் சந்தோஷமா அங்கே குடும்பத்தாருடன் பேசிட்டு வீட்டுக்கு வரலாம். அதே போல டென்ட்டுக்கு போறவங்க இந்த மாதிரி அல்லது வீட்டுல சில பேர் ஊர்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த கொல்லைகள் வச்சிருப்பாங்க, தோட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த தோட்டங்கள்ல போயிட்டு வாரத்துல ஒரு நாள் போய் உட்கார்ந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வராங்க. பெண்கள் தனிப்பகுதியில, ஆண்கள் தனிப்பகுதியில இருக்கிறாங்க. ஆண்கள்லாம் கொஞ்சம் கறிகள் எல்லாம் சமைத்து உணவுகள்லாம் சமைத்து சாப்பிட்றாங்க. அப்ப காலையிலே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா துஹர் டைம் வரும்போது துஹர் பயணமா இருந்தா 2 ரக்காத்தா தொழுது கொள்வாங்க. பயணம் பக்கத்துல உள்ள அருகில் உள்ள ஊர் தான் அப்படின்னு சொன்னா 4 ரக்காத்துகள் ஜம்மு பண்ணிட்டு தண்ணீர் இருந்தா ஒது செய்து தொழுகை ஜம்மு செய்து கொள்வாங்க. தண்ணீர் இல்லை, தண்ணீர் குறைவா இருக்குது அல்லது ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க தைமம் பண்ணி துஹர் 4 ரக்காத், அசர் 4 ரக்காத் அதாவது களைப்பு ஏற்படுத்தக்கூடிய அப்படியான ஒரு தொலைதூர பயணமாக இருந்தால் அசர் துஹர் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத்தா ஜம்மு செய்து கொள்வாங்க. அதே போல மகரிப் டைத்திலையும் அதே போலதான். மகரிப் 3 ரக்காத், இஷா 2 ரக்காத் களைப்பை ஏற்படுத்தக்கூடிய தொலைதூர பயணமாக இருந்தால். அதுவே அருகில் உள்ள பகுதியாக இருந்தால் மகரிப் 3 ரக்காத், இஷா 4 ரக்காத் ஜம்மு செய்துவிட்டு மாஷா அல்லாஹ் அவங்க ராஹத்தா நிம்மதியா இருப்பாங்க. இது ஜம்மு செய்யக்கூடிய இந்த சட்டத்தை பற்றி தனியாக ஷேக் அவங்க ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதே போல அல்லாஹ் நாடினால் அந்த தொகுப்பையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த 20ஓட நம்ம இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். 20வது இடம் என்னன்னு சொன்னா, அல் மரீத் ஒரு நோயாளி, யஜூஸு லஹு அவருக்கு ஜாயிஸாகும், ஐயத்தயம்மம ஃபி ஜமீஇ ஸலவாத் அனைத்து தொழுகைகளிலும் தயமம் செய்வது அவருக்கு ஜாயிஸாகும். இதா யஷுக் அலைஹில் உது உது செய்வது அவருக்கு கஷ்டமாகிவிட்டால், சுப்ஹானல்லாஹ், அவ் அல்லது யததர்ரரு மினல் மா தண்ணீர் இருக்குது, தண்ணீரை பயன்படுத்துவதால் அவருக்கு இடையூறு ஏற்படுகிறது என்று இருக்குமையானால், நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் எல்லா நேர தொழுகைகளிலும் தயமம் செய்து தொழுகை நிறைவேற்றுவார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகான ஒரு மார்க்க சட்டம். ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அடி குறிப்பாக முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றை கொண்டு வராங்க. قال ஷைஹுனா, ஏன்னா ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட பல நாட்கள் கல்வி பயின்றிருக்கிறாங்க. அதனால இங்க எங்களுடைய ஷேഖன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. قال ஷைஹுனா, எங்களுடைய ஷேகாகிய அல் அல்லாமத்து முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் ஃபி ஷர்ஹில் மும்தி' என்ற நூலில் ஜில்த் பாகம் 1 சஃப்ஹா 383வது பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள், ஃபலா ஹரஜ எந்த ஒரு குற்றம் இல்லை, ஐயத்தயம்மம தயமம் செய்வது, மா உஜூதில் மா தண்ணீர் இருப்பதுடன் தயமம் செய்வது எந்த ஒரு குற்றமும் இல்லை. அதாவது யஅனி லிதரூரா தேவை ஏற்படக்கூடிய நிர்பந்த சந்தர்ப்பத்தின் போது, நிர்பந்தத்திற்காக ஏற்பட்டுள்ள தேவைக்காக தண்ணீர் இருப்பதுடன் தயமம் செய்வது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. மற்றொரு கூற்றையும் என்ன செய்யறாங்கன்றா இங்க பதிவு செய்யறாங்க, வகால ஷைஹுனா, எங்களுடைய ஷேகாகிய அல் அல்லாமா பேரறிஞர் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் ஃபி ஷர்ஹில் மும்தி' என்ற நூலில் ஜில்த் பாகம் 1 சஃப்ஹா 403வது பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள், யஜூஸு ஜாயிஸாகும் ஐயத்தயம்மம மஅ உஜூதில் மா தண்ணீர் இருப்பதுடன் தயமம் செய்வது கூடும்.
அந்த அடிப்படையில தண்ணீர் இருக்குது, நோயாளி தண்ணீரை பயன்படுத்தினால் நோய் அதிகமாகி விடுமோ என்ற பயம் அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால், ஒது செய்வது கஷ்டமாக இருக்குமையானால், சிலருக்கு காயம் இருக்குது, தண்ணீரை பயன்படுத்தினால் அந்த காயத்தில் தண்ணீர் பட்டு அங்க சலம் சீல் அதிகமாகிவிடும் என்ற பயம் கஷ்டம் அவருக்கு ஏற்பட்டு விடுமையானால், எல்லா தொழுகையிலையும் அவர் தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்றுவார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய அஹ்ஸல் முக்தஸராத்துடைய வகுப்பு முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல 21 நாம பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மூத்த மார்க்க அறிஞர்களிடமிருந்து கல்வி பயின்ற அறிஞர்களிடத்தில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் நமக்கு தெரிய வருது. இதற்கு முந்தைய சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சட்டங்கள் தெரியாது. அறியாமையின் காரணமாக நிறைய இடங்களில் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை அறியாமையின் காரணமாக சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆகவே கற்றல் ரொம்ப அவசியம். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹத்தல் மௌத் வரைக்கும் கற்றுக்கொள்ளும். சின்ன வயசுல கற்றுக்கொள்ளக்கூடாது, மார்க்கத்தை சின்ன வயசுல கற்றுக்கொள்ளக்கூடாது, இளம் வயசுல கற்றுக்கொள்ளக்கூடாது, வயசான பேர் தான் கற்றுக்கொள்ளணும், அல்லது கற்றுக்கொள்ளாம அப்படியே செத்து போயிடணும் என்பதெல்லாம் சரியான நிலைப்பாடு கிடையாது. அப்படியான நிலைப்பாடு தான் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு கல்வி என்றால் எது கல்வியாக தோன்றுகிறது என்று சொன்னால், மௌத்தீக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பாதிக்கும் கல்விதான் கல்வியாக பார்க்கப்படுது. அதை தான் படிக்கணும், அதை படி சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். செத்து போயிட்டா என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை. ஆனால் மார்க்க கல்வியானது இந்த உலகத்தில் ஒரு ராஹத்தான வாழ்க்கையை கொடுக்கும், ஹயாத்தன் தொய்யிபாவை கொடுக்கும். அதை கற்று வாழ்க்கையில செயல்படுத்தும் போது நமக்கும் ராஹா, மற்றவங்களுக்கும் ஒரு ராஹத்தான ஒரு நல்ல நிலை கிடைக்கும். ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்க குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அதற்கான வழிகாட்டுதலை பெற்று நிம்மதியாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலை மார்க்க கல்வி கற்பதில் தான் இருக்கிறது. ஆகையால் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அறியாமை நீங்கி, மடமை நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி நல்ல நிலையை நாம் பெற முடியும். அல்லாஹு தஆலா கல்வி கற்று செயல்படுத்த உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.